சில பேர் சொல்லுவாங்க கனவு காண்றதால வாழ்க்கை மாறாது. ஆனா என்னோட கருத்து என்னன்னா, கனவு கண்டாதானே அதை நிஜமாக்க முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் விடாமுயற்சி பண்ணும்போதுதான் கனவுகள் நிறைவேறும். இன்னைக்கு இங்க ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு இன்டர்வியூக்கு கண்டிப்பா நான் இதுல செலக்ட் ஆயிடுவேன். நல்லா ஃபன் பண்ணலாம். கம் ஆன். இந்த உலகத்துல நேரம் யாருக்கும் சாதகமா இருக்காது. அது ஏன் சொல்றேன்னா, நேரம் யாருக்காகவும் நிற்காது. ஆனா நேரத்தை கட்டுப்படுத்துறவங்க அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அது என்னுடைய கருத்து. நேரத்தை நிமிஷங்கள்ல என்னன்னா, நம்ம கிட்ட நிறைய நேரம் இருக்கிற விஷயங்கள். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அது அங்கே நான் நேரத்தை ரொம்ப சரி, நீங்க போலாம். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரோச் எடுங்க ப்ளீஸ். அண்ணா எதுக்காக? ஏன்னா இது ரெட் கலர்ல இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட லிப்ஸ்டிக் ரொம்ப ரெட் கலர்ல இருக்கு. இது எங்களோட மேக்கப் கோடுக்கு எதிரானது. அதை அழிச்சிருங்க. என்ன சொல்றீங்க சார்? ஒரு பொண்ணுக்கு மேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல? லிப்ஸ்டிக் அழிச்சா முகம் ரொம்ப மோசமாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன்று நீங்கள் லிப்ஸ்டிக்கை கலக்கணும், இல்லைனா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. இது இன்டர்வியூ தானே? எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? ஜாங்ஷன் குரூப்போட சிஇஓ லியோ இருக்கார்ல, அவருக்கு ரெட் கலர் பிடிக்காதான். எவனோ ஒரு ஜோசியக்காரன் அவருக்கு ரெட் கலர் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த குரூப்புக்குள்ள வரணும்னா ரெட் கலரை யூஸ் பண்ணவே கூடாது. முக்கியமா டார்க் ரெட் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த மிஸ்டர் லியோ ரொம்ப வித்தியாசமா இருக்காரு. இன்டர்வியூக்கு கொண்டு வந்துட்டேன். என்ன டேங், இங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் எதுக்கு ஆஃப்ல இருக்கு? பணத்தை மிச்சம் பண்றியா? சும்மா ஜோக் பண்ணாதீங்க சார். இந்த புது கஸ்டமைஸ்டு கண்ணாடி ஸ்பெஷல் மெட்டீரியலால செஞ்சது. ரெட் கலர் ஃபில்டர் ஆயிடும். லைட் இல்லாதப்ப ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ்டர் லியூ, கம்பெனிலையும் வீட்லேயும் இல்லை நீங்கள் வேறு எந்த முக்கியமான இடத்துக்கு போனாலும் அங்கே ரெட் கலர் இருக்கவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அப்போ இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் லியூ, ஜான்சன் குரூப் ஏஷியன் மார்க்கெட்ல மிகப்பெரிய டாய் கம்பெனின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த குரூப் இப்போ ஹிப்பி ஃபேஷன் எதுக்காக சேல் பண்ணுது? என்னதுல நிறைய ப்ராஃபிட் இருக்கு. நீங்க நல்லா காமெடி பண்றீங்க. இப்ப இருக்க பசங்களுக்கு டிசைனர் டாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மார்க்கெட்ல முன்னாடியே நிறைய டாய்ஸ் இருக்கு. சோ உங்க கம்பெனிக்கு இதுல என்ன பலன் கிடைக்குது? இதுல நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அதுதான் பெரிய பலன். இதுக்காக நாங்க குறைஞ்சது 100 மில்லியன் கிட்ட யூஸ் பண்ணுவோம். இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு. அதனாலதான் நிறைய பேருக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான பொண்ணுங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாருக்கும் நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா? எங்க இருக்கும்போது சும்மா பகல் கனவு காணாம நல்ல வேலையை செய்யுங்க. சரி, இப்ப நம்ம சான்சிங்கோட அற்புதமான ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசலாம். அதாவது தாங்ஃபேவோட டீப் பேலஸ் சீரிஸ், அப்புறம் ஃபேங் ஜிங்ஜிங்கோட வின்டர் ஸ்டோரி சீரிஸ். ஓ, என்ன நினைச்சிருங்க, தாங்ஃபேவோட வின்டர் ஸ்டோரி. மிஸ்டர் லியோ, நீங்க எங்க போறீங்க? சரியா பிராக்டிஸ் பண்ணாம என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. உங்களால என் டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. மிஸ்டர் டேங், இனி இந்த மாதிரி அன்ப்ரொஃபஷனல் இன்டர்வியூஸ்க்கு என்ன கூப்பிடாதீங்க. உங்களை பத்தி நிறைய வதந்தி இருக்கு. அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. இது தாங்ஃபேவோட வின்டர் ஸ்டோரி சீரீஸ் ஆச்சு. வாவ், ஒரு நாள் என்னோட வேலைக்கும் இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும்.
இது எப்படி நடந்துச்சு? எக்ஸ்கியூஸ் மீ, இது கெவின் உங்க கம்பெனியோட டிசைனர் தானா? அஃப்கோர்ஸ் அவர் எங்க ஃபேஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர். ரொம்ப திறமையானவர். இன்னைக்கு இன்டர்வியூஸ் அவர் தான் எடுக்கிறாரு. கியான் உங்க ரெஸ்யூம்ல நீங்க இல்லுஸ்ட்ரேட்டர்னு எழுதிருக்கீங்க. இப்போ எதுக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இல்லஸ்ட்ரேஷன் 2 டைமென்ஷனல், ஆனால் டிசைனர் டாய் 3 டைமென்ஷனல். அதனால ஃபேஷன் டிசைனர் ஆகணுங்கிறது எப்பவுமே என்னோட கனவா இருந்திருக்கு. ஒருத்தரோட கனவை நிறைவேற்றுறது எங்க வேலை கிடையாதுங்க. கனவு காண்றவங்க எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவையானது கிரியேட்டிவ் ஆளுங்க தான். எனக்கு நல்லாவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரொபகேண்டா வாலா மிஸ்டர் கெவினோட கியூட் பெட்ஸ் கலெக்ஷன் இருக்கு. அது ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அந்த டிராயிங்ல பூவும் முள்ளும் சிங்கத்தோட பாதத்துக்கு கீழே இருக்கு. அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அது எனர்ஜெட்டிக்கா இருக்கிற டீனேஜர்ஸ் தான். அவங்க பூக்களும் முள்ளுங்க இருக்கிற வழியில நடக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நிறைய புயல்களை கடக்கணும். மிஸ்டர் கெவின், முள் இருக்கிற ரோஸ்க்கு என்கிட்ட இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. எனக்கு லைன் கிங் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் நான் டைகருக்கு பதிலா அங்க லைனை வச்சேன். அதுக்கப்புறமா பெயிண்டிங்ல ரோஸை வரைஞ்சேன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பெட் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதோட பேரு பிரையர் ரோஸ். ஸோ இந்த பெயிண்டிங் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி எதுக்கு இருக்கு? நீங்க பாருங்க, நான் உங்க வேலையை காப்பி பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒன்றும் பழி போடல. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்னோட அந்த பெயிண்டிங் ஒரு சிறந்த மாஸ்டர் பீஸ் மாதிரி தான். நீங்களே கொஞ்சம் பாருங்க. இப்போ எதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? செக்யூரிட்டி! பதில் சொல்ல முடியலன்னா செக்யூரிட்டி கூப்பிடுறீங்களா? காப்பி பண்ணியிருக்கிறத ஒத்துக்கோங்க. காட், இங்க வாங்க. என்ன தொடாதீங்க. நானே இங்க இருந்து போயிடுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்த விஷயத்தை இதோட விடவே மாட்டேன். நான் இப்போ உள்ள போகணும். உங்க பாஸை பார்க்கணும். ஐம் சாரி, ஆனா இப்போ உங்களால உள்ள போக முடியாது. எதுக்கு போக கூடாது? என்னோட ஆர்ட்டை திருடி இருக்காங்க. உனக்கு புரியுதா இல்லையா? ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு இது உன்னோட குழந்தை இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. ப்ளீஸ் இங்கிருந்து போங்க. எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது. ஹலோ ரோஸ். கொஞ்சம் விட்டுருந்தா அவனை என் கையாலே கொண்டு இருப்பேன். ரோஸ், என்னோட ஹார்ட் திட்டு போயிடுச்சு. ஹலோ, நீ பேசுறது எனக்கு கேட்கல. நான் உங்களை விட மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். என்னோட ஹார்ட்டை திருடிட்டு இன்னும் உள்ள விட மாட்டேங்கிறீங்களா? ஐம் சாரி, உங்களால உள்ள போக முடியாது. சரி, நான் உள்ள போகல. என் கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட பாஸ் எப்ப வருவாரு? என்னால இதை சொல்ல முடியாது. மிஸ்டர் லியோ ஆச்சு. இவர் அப்படியே ஒரு ராஜா மாதிரி நடக்கிறாரு. இவர்கிட்டயே நம்ம ஆட்டை பத்தி பேசலாம். மிஸ்டர் லியோ, நில்லுங்க. மிஸ்டர் லியோ, உங்க டிசைன் டைரக்டர் மிஸ்டர் கெவின் என்னோட டிசைனை காப்பி பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மொத்த சீரீஸையும் காப்பி பண்ணியிருக்காரு. இதுலலாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. என் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை தெரிஞ்சுக்கிறது என் வேலையா.
இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவீங்களா? ஒரு கம்பெனியோட மொத்த வேலையும் அந்த கம்பெனி சிஇஓ பண்ணா அந்த கம்பெனி நிலைக்காது. சீக்கிரமாவே சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க மிஸ்டர் லியூ, ஒரு கம்பெனி அடுத்தவங்க உழைப்ப திருடுச்சுன்னா அதை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. Oh my God. மிஸ்டர் லியோ, டியான் உங்ககிட்ட அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. தேவையில்லாததெல்லாம் பேசி என்னை மாட்டி விட பார்க்குறா சார். உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? இதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் நான் நம்புறதா இல்லை. அந்த டாயை பற்றின எல்லா டேட்டாவையும் நீ டேங்க் கிட்ட கொடுக்குறேன். இந்த விஷயத்தை பற்றி கம்பெனியை முடிவெடுக்கும். இல்லை சார், நான் மிஸ்டர் டேங், இந்த விஷயத்தை நீயே கவனி. ஓகே மிஸ்டர் லியூ. மிஸ்டர் லியூ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் ரெட் கலரை பார்த்து மயங்கி விழுந்துட்டீங்க. நான் டாக்டர் இங்கே கூட்டிகிட்டு வரவா? ஹலோ, யாரு? கெவின். என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ, நீ என்ன மிரட்டுறியா? நான் சொல்றத கேட்டுக்க. நீ தப்பான பர்சன் கிட்ட மோதிட்டு இருக்க. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. என்கிட்ட மோதுறவங்க யாரா இருந்தாலும் நான் விடவே மாட்டேன். காப்பி பண்றதுங்கிறது இல்லீகல். என்னோட உரிமைக்காக நான் போராடுவேன்.